தினம் பொங்கல் திருவிழா. வெள்ளை எல்லாம் அடித்து வைத்து வீட்டை நன்கு மெழுகி வைத்து விடியும் போதை குளித்து விட்டு விளக்கொன்று ஏற்றி வைத்து கோலமிட்ட பானையதில் கொத்து மஞ்சள் கட்டி வைத்து அந்த பானை தன்னை தூக்கி அடுப்பில் வைத்து பாலை ஊற்றி பொங்கை பாலும் வருகையிலே பொங்கலோ பால் பொங்கல் என்போம். தேங்காயோடு கரும்பு சோறும் தெய்வத்துக்கு படைத்து விட்டு ஒன்று சேர்ந்து உண்டிடுவோம், ஓடி ஆடி பாடிடுவோம். நாம் எண்ணற்ற விழாக்களை கொண்டாடுகிறோம். அவற்றின் மிகவும் முக்கியமான விழாவாக கொண்டாடப்படுவது தமிழர் திருநாள் என அழைக்கப்படும் பொங்கல் திருநாள் மிகச் சிறந்ததாகும். உழுதுண்டு வாழ்வதே வாழ்வர் என்ற பெருமைக்கு ஏற்ப நாம் உயிர் வாழ தேவையான சூரியனையும் உணவுக்கு துணை புரியும் மாடுகளையும் சிறப்பிக்கவே நாம் பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறோம். பழையன கழிதனும் புதியன புகுதனும் வலுவான கால வகையினானே என்னும் நன்னூல் தந்த நல்லுரையை ஏற்று பழைய பயன்படாத பொருட்களை குப்பையாக்கி கொளுத்தி மகிழ்வதே போகி பண்டிகை. இது மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் கொண்டாடுகிறோம். அகமும் புறமும் புலம் பொங்கலும் கவலையும் நீக்கப்படாதையும் போகி நெருப்பில் கருக வாழ்விற்கு வெள்ளை அடிக்க மின் சுவையா என்ன இனிக்க பிறக்குது பொங்கல். பொங்கல் திருநாள் தை திங்கள் முதல் நாள் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அதிகாலையில் எழுந்து குளித்து புத்தாடை அணிந்து வாசலில் கோலமிட்டு கரும்பும் வாழையும் கட்டி விளக்கேற்றி புது அடுப்பில் இஞ்சியும் மஞ்சளும் கட்டி புது பானை வைத்து பச்சரிசி இட்டு பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று அனைவரும் கூறி மகிழ்வர். பின்னர் தலைவாழை இலையில் பொங்கல் இட்டு சூரியனை வழிபட்டு அனைவரும் பொங்கல் உண்பர். பிறருக்கு விருந்தளித்து மகிழ்வர். வேர்வையை மண்ணுக்கு உரமாக்கி வெயில் மழை பாடாமல் பாடுபட்டு விளைந்தெடுத்த நெல் மணிகளை புது பானையில் போட்டு பொங்கலிட்டு பொங்கலா பொங்கல் என்று அனைவரும் சேர்ந்து கூறிடுவோம். மாட்டுப்பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். உழவு தொழிலில் குளித்த மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை குளிப்பாட்டி குங்குமம் மஞ்சளிட்டு மாட்டின் கொம்பில் வண்ணம் பூசி போட்டுட்டு மாடுகளுக்கு பொங்கலை படைத்து வணங்குவர். அன்றைய தினம் நமது பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடைபெறும். அது நம் தமிழர்களின் வீரத்திற்கு எடுத்துக்காட்டாக கொண்டாடப்படுகிறது. உழைப்பது உரனானாலும் உண்ணுவது நாமே, களைத்தவன் உரனானாலும் செழித்தவன் நாமே. நல்லாரை காண்பதும் நன்று என்பதற்கேற்ப நல்லாரை கண்டு அவர்களை வணங்கி பெரியவர்களிடம் சிறார்கள் ஆசி பெறுவர். விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும். உழைப்பின் உயர்வை உலகத்திற்கு எடுத்துக்காட்டி தமிழர்கள் தம் நன்றியுணர்வை தெரிவிப்பதே பொங்கல் திருநாளின் நோக்கம். எனவே இதனை நன்றி திருநாள், இயற்கை வழிபாடு, தமிழர் திருநாள் என போற்றப்படும் பொங்கல் விழாவை தரணி போற்றும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. நன்றி.
Thank you.